பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இத்தகு தஅவத் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவருடைய ஃபத்வாவை, சாபத்தை பயந்து கொள்ளுங்கள். வலைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், நான் சிறிது காலம் சென்றாலும் உமக்கு நான் உதவி செய்வேன். சில சமயம் உடனே யார் அநியாயம் செய்தானோ அவன் தண்டிக்கப்படுவான். இல்லாட்டா கொஞ்ச காலம் விட்டு விட்டு அல்லாஹ் பிடிக்கும் பொழுது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே யாருக்கும் உங்கள் கையினாலோ உங்கள் சொற்களினாலோ செயலினாலோ எந்த விதமான அநியாயம் செய்து விடாதீர்கள். யாரை பற்றியும் அவர்கள் மனம் புண்படும்படி தவறாக பேசிவிடாதீர்கள். யாரை பற்றியும் புறம் பேசி விடாதீர்கள். யாருடைய பொருளையும் அபகரித்து விடாதீர்கள். இதெல்லாம் அந்த யாருக்கு நீங்கள் இந்த தப்பை செய்கிறீர்களோ அவர் உங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்தார் சொன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. எப்படி நாம் அநியாயம் செய்யப்பட்டால் நாம் பிரார்த்தனை செய்வோமோ அதே போல அநியாயம் செய்யப்பட்ட கல்வி பிரார்த்தனை செய்யும். தொடர்ந்து அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கு. அது அவரால் கூட தடுக்க முடியாது. அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த அநியாயம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை பார்த்து விட்டு, அதாவது தொழுகை, அதாவது அலும் சூறாவை கொண்டு நோய் நிவாரணம், ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா, மனிதர்களை வழிகெடுக்கின்றார் என்று எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். நான் அவருக்கு பதில் அனுப்பினேன், அல்லாஹ்ட்ட உங்களுடைய விஷயத்தை ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் உடனே பதில் மெசேஜ் அனுப்புறாரு, மறுமையில அல்லாஹ் நான் இந்த விஷயத்த மறுமையில பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன மறுமையில பார்க்கறது? அநியாயம் செஞ்சுட்டு மறுமையில வர அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பானா? மறுமையில எல்லாரும் பார்ப்போம். யாரெல்லாம் அநியாயம் செஞ்சிருக்காங்களோ, யார் துரோகம் செஞ்சிருக்காங்களோ எல்லாம் மறுமையில காட்டப்படும். ஆனா இந்த அநியாயம் செய்தது மட்டும் என்ன அல்லாஹ் தஆலா உலகிலே காமிச்சு கொடுப்பான். அவர் இந்த விஷயத்தை சொன்னதுல இருந்து என்னுடைய கல்வி இன்னறியாமே அவருக்கு என்ன செய்யுது, பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்குது. அதாவது ஆமா, உங்களுக்கு எப்படி திரும்பி இல்லையா, நம்ம அறியாமே என்ன செய்யும். அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுக்காக வேண்டி, தன்னுடைய மக்களுக்காக வேண்டி எதிராக ஒரு துஆ செஞ்சாங்க. ரப்பி அன்னி மக்லூமுன் ஃபன்தஸிர், இறைவா நான் அநியாயம் செய்யப்பட்டு விட்டேன், எனக்கு உதவி செய்வாயாக என்று. அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மக்கள் அவங்களுக்கு இந்த துஆ செஞ்சவற்றின் காரணமாக அத்தனை மக்களை அழித்து விடுகின்றான். யார் அவர்கள் ஈமான் கொண்டாலும் அவர்கள் தவிர. இந்த துஆவை அல்லாஹ் கிருபையில என்னுடைய இதே ஓத ஆரம்பிக்கிறேன் அவருக்கு எதிராக. ஏன் நம்ம அல்லாஹ் கிருபை, நான் என்ன அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், அதாவது குரூப்ல போட்டதான் என்ன விஷயம், இந்த அலும் சூரா பற்றிய விஷயங்கள், அதே மாதிரி குர்ஆனை கொண்டு ஷிஃபா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம், அதே மாதிரி குர்ஆனை ஓதுகின்ற விஷயம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே இருக்கிற வந்து கற்றுக் கொடுங்க எல்லா மக்களுக்கும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவின்படி நாங்கள் இதே இருக்கிற கத்து தர்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். பொதுவாக ஒரு குரூப்ல அல்ல அவர் எதிர்பார்ப்பார்கள். அதுக்கு அவர் எழுதியிருக்கிறார்கள், அவ வழிகெடுக்கின்றாய் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை சொல்றது வழிகெடுப்பதா, அல்லது குர்ஆனை சொல்வது வழிகெடுப்பதா, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது 3 மணி நேரத்துல? அதுக்கு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, அவசரமா நீங்க குர்ஆன் கற்றுக் கொடுக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று. சரிங்களா? இவர் என்ன செய்ய, அவசரம் எப்படி கற்றுக்கிறது? குர்ஆனே அவங்க முள்ள கத்துக்குருவாங்க. என்ன செய்வோம், அதுக்கப்புறம் திரும்ப ஓதும் போது தான் குர்ஆனை ஓத முடியும். அப்போ நம்ம குர்ஆனை வந்து ஓதுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் 3 மணி நேரத்தில் எவ்வாறு குர்ஆன் ஓதுவது என்று நம்ம வந்து நான் 30 வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வரும். அதை படித்து அல்லாஹ் கிருபையில 10,000கணக்கான பேர் நினைச்சிருக்காங்க. இதுவரை 31 குரூப் போயிட்டு இருக்கு. அல்லாஹ் கிருபையில அவங்க எத்தனையோ பேர் வந்து இப்போ குர்ஆன்ல 17 ஜூஸ் வரை ஓதிருக்காங்க. இப்போ அரபியே படிக்க தெரியாதவங்க படிச்சுட்டு ஓதுவதாக நமக்கு தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ன செய்யறாரு, இவரு வழி எடுக்கிறதா. அல்லாஹ் அக்பர். அப்ப நீங்க எந்த வழியில இருக்கீங்க?
அப்போ இதுக்கு எப்படி என்ன செய்யணும், நீங்க சொல்லலக்கு நம்ம இருக்க முடியுமா? அதனால உங்களுக்கு எதிராக நம்ம துவா செஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அது கல்பு செய்து நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபையில அது வந்து யாரு இதை சொன்னாங்களோ அதை அனுபவிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். ஆகவே அன்பிற்கினவர்களே, நீங்கள் யாருக்கும் எந்த விதமான அநியாயம் செய்து விடாதீர்கள். ஏன்னா அது வந்து உடனே பதில் கிடைக்கக்கூடிய ஒன்று. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, புகாரில் வர ஹதீஸ், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப். யார் தன்னுடைய, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க ஹதீஸுல் குத்ஸில, யார் என்னுடைய நேசர்களை பகைக்கிறார்களோ நான் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வேலை செய்யும் பொழுது அவங்கள வந்து குறை கூறுவது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடன் சண்டை போடுவது. அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதாக சொல்கின்றான். அவை கண்டித்திருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அநியாயம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த ரப்பி அன்னி மக்லூமுன் ஃபன்தஸிர் அப்படிங்கிறத நீங்க 100 தடவை ஓதுங்க. இப்போ எல்லாருக்கும் பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய இருக்கிறாங்க, எப்படி பார்த்துட்டே இருக்கிறதா, அதை நம்ம என்ன செய்யணும், அவங்க தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் தான் உதவி கேட்கணும். என்ன துவா செய்யறது, ஸலவாத் 11 டைம்ஸ் ஓதிக்கங்க. அதுக்கப்புறம் ரப்பி அன்னி மக்லூமுன் ஃபன்தஸிர், இறைவா நான் அநியாயம் செய்யப்பட்டேன், எனக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிறத வந்து 100 தடவை ஓதுங்க. யா கஹார் யா கஹார் யா கஹார், இதை வந்து 100 தடவை. யா ஜப்பார் யா ஜப்பார் யா ஜப்பார். யா கஹார்னு சொன்னா அடக்கி ஆள்பவன், யா ஜப்பார்னு சொன்னா சர்வ அதிகாரம் உள்ளவன். யா முன்தகிம் யா முன்தகிம் யா முன்தகிம், பழி வாங்குவோனே எனக்கு உதவி செய்வாயான்னு சொல்லக்கூடிய இதை வந்து, இது அல்லாஹ்வுடைய பெயர். இது வந்து 100 தடவை ஓதிவிட்டு அல்லாஹ்வை துவா செய்யுங்க. யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றேன், எனக்கு உதவி செய்வாயாக என்று நீங்க துவா செஞ்சீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஸலவாத் 3 தடவை 11 தடவை ஓதி முடிச்சுக்கணும். துவா செஞ்சீங்கன்னு சொன்னா, இதை டெய்லி நீங்க ஓதிட்டீங்கன்னு சொன்னா, யார் உங்களுக்கு அநியாயம் செய்தாரோ அவனுடைய கையை அல்லாஹ் முடக்கி விடுவான். உங்களை அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அவன் எப்படி பார்ப்பான் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. எந்த முறையில செய்யணுமோ அப்படி அல்லாஹ் பாதுகாத்துக்கிறோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதை செஞ்சவர், அதாவது ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து வாய் திக்கி தான் பேசுவாப்புல. அவர் கடையில் வேலை செய்யறாரு. செஞ்சு முடிச்ச பிறகு டெய்லி சம்பளம் போய் கேட்கிறாரு. அவர் வந்து பையனை விரட்டி விடுறாரு, அதெல்லாம் நீ வேலை செய்யல போ அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு, காலை முதல் சாயந்தரம் வேலை செய்யறான், சம்பளம் அப்புறம் தரேன்னு சொல்லலாம், இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவன் கோவத்துல மண் எடுத்து அழிந்து போல் சொல்லிட்டு எறிகிறான். அன்று அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம தான் 4 நாள் வஃபாத் ஆகிறார். இது நடந்த சம்பவம். அவை கண்டித்திருக்கிறீர்களே, இது இப்படிதான். உடனே ஏதாவது அநியாயம் செய்யப்பட துவாசிட்டாருன்னா சில சமயத்தில் உடனே எல்லாம் கேட்பான், பதில் வந்துடும். அதனால நீங்க பயந்து கொள்ளுங்கள். யாருக்கும் அவங்க பாருங்க, நீங்க நம்ம அநியாயம் யாரு செய்வோம்னு சொன்னா நம்மள ரொம்ப பலகீனமா இருப்பா செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்மிடத்துல உலகத்துல பலகீனமா இருப்பாங்க, ஆனா அல்லாஹ்விடத்துல பலமுள்ளவனாக இருப்பாங்க. அதனால கண்டிப்பிற்குள்ளே நம்ம வாழ்க்கையிலே அநியாயம் செய்வதை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான். இந்த உலக வாழ்க்கையில வெற்றி பெற்று நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்கிறார்களோ அவங்க தான் வெற்றி பெற்றனர் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்போ சொர்க்கம் வந்து ஒருத்தர் சொர்க்கம் போயிட்டான்னு சொன்னா 100 அரசருடைய அந்த ஒரு நிலை அவனுக்கு கொடுக்கப்படும். 100 அரசர்களுடைய சிறந்த நிலை கொடுக்கப்படும். அதே சமயத்துல நரகத்துக்கு போயிட்டான்னு சொன்னா நெருப்பு தான், 24 மணி நேரம் நெருப்பு தான், பல்லாயிரக்கணக்கான வருஷம் அது இருக்க வேண்டியிருக்கு. அப்போ உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னா, நெருப்பை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் சொல்லுவானா உண்மையான புத்திசாலி. அப்போ அந்த நிலையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அந்த வெற்றி அடையணும்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையிலே 5 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒன்றாவது, 5 நேர தொழுகைகளை அந்தந்த வகுத்துல பயபக்தியும் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுவா அவ்வளவு தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய தொழுகைகள் இந்த தொழுகைகள். ஜக்காத் கொடுத்து வாருங்க, ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்து வாருங்கள். நோம்பு சமயத்துல 30 நோம்பையும் பிடிங்க. வாய்ப்பு என்னன்னு சொன்னா மற்ற வாரங்கள்ல வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் இல்லைன்னா வியாழக்கிழமை மட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா மாதம் 3 நாள் 13, 14, 15 பிற கணக்கில் பிடிச்சிட்டு வாங்க. 3 நாள் நோம்பு நோட்டின்னு சொன்னா 30 நாள் நோம்பு கிடைக்கும். ஹஜ் யார் கடமையா இருக்கிறதோ அவங்க சிறு வயதிலே ஹஜ் செஞ்சிருங்க.
இது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, காலை மாலை தஸ்பியாக்களை உங்கள் வாழ்க்கையில பழக்கமாக கொண்டு வாருங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இது யாரு காலை மாலை 150 தடவை 100 தடவை போயிட்டு வராங்களோ அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படும். அன்று அமல் செய்தவர்களே அதிகமான அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவார். அது மாத்திரமில்லாமல் உலகத்தை விட அது நன்மை கிடைக்கும். ரெண்டாவது என்ன சொன்னா, இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலை பாவம் மன்னிப்பு கேட்கிறது. இதை காலை மாலை 100 தடவை போயிட்டு வாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும். சலவாத் காலை மாலை 150 தடவை போயிட்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் போயிட்டு வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் 3000 தடவை இறங்குவதற்கு காரணமாகவும் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாகவும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறுமையில் அவருடைய சிபாரிசு கிடைப்பதற்கு காரணமாகவும். நாலாவது விஷயம் சொன்னா, குர்ஆனை காலை மாலை 1/2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஓதி வாருங்கள். குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எவ்வாறு குர்ஆன் ஓதுவது என்று குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கும், அதே சமயத்தில் குர்ஆன் ஓதி தெரிந்தவர்கள் குர்ஆனை தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் நம்ம கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்களை குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. ஐந்தாவது விஷயம் நாலாவது விஷயம் சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள், உறவினர்களை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீடுகள் செய்ய வேண்டிய கடமை, மற்ற மக்கள் செய்ய வேண்டிய கடமைனா சரியா செய்யுங்க. உங்கள் கையினாலும் உங்களுடைய நாக்கினாலும் யாருக்கும் எந்த அநியாயம் செய்து விடாதீர்கள். யார் ஒருவர் மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் பாதுகாத்துகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்பேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ₹1 மதிப்பு உள்ள பொருளாக இருந்தாலும் மற்றவங்களை திரும்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது போதும், நரகத்து போதும் இருக்கு. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாயிருங்க. ஐந்தாவது விஷயம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய, தொழுகையில பயபக்தி ஏற்படுத்தி தரக்கூடிய, தொழுகையில ஆர்வம் ஏற்படுத்தி தரக்கூடிய, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் பார்க்கின்றேன் தன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அனைத்து மக்களும் கற்றுக் கொடுங்க என்று சொல்லப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட இதே திக்ர் இன்று வெளிப்படையாக கற்றுத் தரப்படுகிறது. இது காலை மாலை 1/2 மணி நேரம் செய்யுங்க. இது எப்படி செய்யறது அப்படின்னு அறிந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் சொன்ன மேல சொன்ன அதே நம்பர் தான், 80 56 05 25 75 8056 052575 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி சொன்னா வாட்ஸ்அப் உங்களை அந்த குரூப்ல சேர்த்து விடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு அழைப்பாளியாக ஆக வேண்டும். இப்ப நான் பேசுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா, இதனால உங்களுக்கு பயன் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, மற்றவங்களுக்கு பயன் ஏற்படுன்னு நினைச்சு சொன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு குரூப் இருக்கிறது. அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல இதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. இதன் காரணமா யாராவது ஒருத்தர் நேர்வழிப்பட்டார்னு சொன்னா அவர் வாழ்நாள் மூலம் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இது அழைப்பினுடைய சிறப்பாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்க, வலது பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பா இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னா ஒரு பெல் வரும். அதையும் அழுத்தினீங்கன்னா நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக. நரகத்தை விட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.